رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னா. தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக ஒன்றை விட்டுவிட்டால் அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்வான்? இதுக்கான ஆன்சர், அதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ்வின் மாதம் முஹர்ரம் மாதம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் பரக்கத்துள்ளது. பல வரலாற்று நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமியை படைத்த மாதம் முஹர்ரம் மாதம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கூட்டத்தாரையும் வெள்ள பிரளயத்திலிருந்து காப்பாற்றிய மாதம் இந்த மாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றியது இந்த மாதத்தில்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றினுள்ளிருந்து காப்பாற்றியதும் முஹர்ரம் மாதத்தில்தான் என சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு சஹீஹான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது கூட்டத்தாரையும் பெரும் பலம் கொண்ட ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். அதுவும் எப்படி? கடலை பிளந்து. இவ்வளவு பெரிய வரலாற்று சம்பவம் முஹர்ரம் மாதத்தில்தான் நடந்தது என்பதற்கு ஆதாரம் உள்ளது. இந்த மாதத்தின் 10ஆம் நாள் ஆஷ்ரா நாள். இந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது ஆற்றலை இந்த உலகத்திற்கு நிரூபித்த நாள். முஹர்ரம் மாதத்தின் ஆக சிறந்த நாள் ஆஷ்ரா நாள். அந்த நாளையும் நாம் நெருங்கிவிட்டோம். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கிய அமல்கள் 2. 1. நோன்பு. தன்னை காப்பாற்றிய அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆஷ்ரா அன்று நோன்பு வைத்தார்கள். அதை பின்பற்றி யூதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நோன்பு நோற்று வந்தார்கள். அதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யூதர்களை விட இந்த நோன்பை நோற்பதற்கு நாம் தான் அதிக தகுதியுள்ளவர்கள் என கூறி தானும் நோர்ந்து பிறரையும் நோன்பு வைக்க சொன்னார்கள். ரமதான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்வரை ஆஷ்ரா நோன்புதான் கடமையான நோன்பாக இருந்தது. ரமதான் நோன்பிற்கு பிறகு விரும்பியவர்கள் நோற்கலாம், விரும்பியவர்கள் விடலாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை தனது மரணம் வரை விடவில்லை. இந்த நோன்பை வைக்கும்போது ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். யூதர்களும் அதே நாளில் நோன்பு வைத்ததால் அவர்களுக்கு மாறு செய்யும் வகையில் ஆஷ்ராவிற்கு முன் அல்லது பின் சேர்த்து நோன்பு வைப்பது சுன்னா. அதாவது முஹர்ரம் 9, 10 அல்லது 10, 11 இப்படி சேர்த்து வைப்பது சிறப்பு. ஆஷ்ரா அன்று நாம் செய்ய வேண்டிய 2வது அமல் துவா. நபிமார்களின் துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்ட மாதம் இது. அதனால் இந்த மாதம் முழுக்க துவா செய்வது சிறப்பு. குறிப்பாக ஆஷ்ரா அன்று நோன்பு வைத்து துவா செய்தால் நம்முடைய துவாக்களுக்கு அல்லாஹ் உடனடி பதில் அளிப்பான். பவர்ஃபுல்லான சிறந்த துவாக்களை செலக்ட் பண்ணி துவா செய்யுங்க. நான் ஒரு துவாவை சொல்கிறேன், நீங்கள் கேட்கும் துவாக்களோடு இந்த துவாவையும் சேர்த்து கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி உடனே கிடைக்கும். அந்த துவா என்னன்னா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். இதோட மீனிங் என்னென்னா, அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன், அவன் பாதுகாப்பதிலும் மிக சிறந்தவன், இன்னும் உதவி செய்வதிலும் மிகவும் சிறந்தவன். பவர்ஃபுல்லான துவா. வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு போதும், அவன் உதவி கிடைத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை வந்தால் அந்த கஷ்டம் நம்மை ஒன்றும் செய்யாது. இந்த துவா அந்த நம்பிக்கையை நமக்கு தரும். மனதில் கவலை, பயம், பதட்டம் என எல்லாவற்றையும் நீக்கி யானை பலத்தை தரும் துவா இது. உங்களால் முடிந்த அளவு ஓதி துவா செய்யுங்க. தன் அடியார்களுக்காக அல்லாஹ் எதுவும் செய்வான். இது நடக்காது, முடியாது என நீங்கள் முடிவு செய்ய வேண்டாம். எதையும் அல்லாஹ்விடம் தயங்காமல் கேளுங்க. முடியாத காரியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நொடியில் முடித்து தருவான். இந்த ஆஷ்ரா நாள் உங்கள் மொத்த கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். சலாம் என்பதே அறியப்படாத ஒரு பகுதியில் யாரிடம் சலாம் கூறினார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.